வணக்கம். புதுவை முதல்வர் வைத்தியலிங்கம் மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றி வருகிறார் என்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் பேசினார். புதுவை அரசின் தகவல் மற்றும் விளம்பரத்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, சமூக நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை, பான்கர் மற்றும் புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் சார்பில் அன்னை தெரேசாவின் நூற்றாண்டு தொடக்க விழா, அரசு சாரா அமைப்புகளுக்கு அன்னை தெரேசாவின் விருது வழங்கும் விழா, புதுவை முன்னாள் முதலமைச்சர் மறைந்த வெங்கட சுப்பா ரெட்டியார் தபால் தலை வெளியீட்டு விழா மற்றும் ஹட்கோ நிதி உதவியுடன் அட்டவணை இன மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, அட்டவணை இன ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முதியோர் தங்கும் விடுதி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆகிய விழாக்கள் இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவுக்கு முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். அரசு சிறப்பு செயலாளர் ராகேஷ் சந்திரா வரவேற்றார். விழாவில் பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் கலந்து கொண்டு அன்னை தெரேசா நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்தும், விருதுகள் வழங்கியும், வெங்கட சுப்பா ரெட்டியார் தபால் தலையை வெளியிட்டும், உறைவிட பள்ளி, அடுக்குமாடி கட்டிடம் மற்றும் முதியோர் தங்கும் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், புதுவை மாநிலத்திற்கு வருவது மிகுந்த மனமகிழ்ச்சியை அளிக்கிறது. புதுவை மக்கள் அழகுடனும் நேர்மையாகவும் எளிமையாகவும் உள்ளனர். தன்னலமற்ற சேவை மூலம் அன்னை தெரேசா பாரத ரத்னா, உலகளாவிய நோபல் பரிசு, அமெரிக்க நாட்டின் பரிசை பெற்றவர். 13 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய சேவையை அவர் தொடங்கிய தொண்டு நிறுவனமும் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தொண்டு நிறுவனங்களும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி அவரது பெயரில் விருது வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேசிய அவர், பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து புதுவை விடுதலையையும் இந்தியாவுடன் இணையவும் பாடுபட்டவர் வெங்கட சுப்பா ரெட்டியார். அவருக்கு தபால் தலை வெளியிடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரது வழியில் வந்த முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பாரம்பரிய பெருமையை மனதில் நிறுத்தாமல் மக்களின் தேவையை உணர்ந்து செயல்படுகிறார். இதனாலேயே அவருக்கு புதுவை மக்கள் 25 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பணியாற்ற வாய்ப்பு தந்துள்ளனர் என்று பேசினார். நாட்டின் கல்விக்கு பல திட்டங்கள் இருந்தாலும் 6 முதல் 14 வயது வரை சிறுவர்கள் பள்ளிக்கு செல்ல சில சமூக தடைகள் இருந்து வருகிறது. கலாச்சாரம், மொழி, சமூகம் என பல்வேறு வெளிநாடுகள் இருந்தாலும் அவற்றை ஒருங்கிணைக்கும் கருவியாக கல்வியே பிரதான பங்கை வகிக்கிறது. இதனையே பாரதி தனது 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு கல்வியே முக்கியத்துவம் என்று கூறி வந்தார். எனவே தொலைநோக்கு சிந்தனையுடன் அரசு கல்வியை தர வேண்டும். முதியோர் இல்லம், அடுக்குமாடி குடியிருப்பு ஆகியவற்றை விரைவாக கட்டி மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பேசினார். விழாவில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், கந்தசாமி, நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ஏ.வி. ஸ்ரீதரன், சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த், சென்னை நகர் மண்டல அஞ்சல் துறை தலைவர் ராமானுஜம், புதுவை நகராட்சி தலைவி டாக்டர் ஸ்ரீதேவி, புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், தலைமை செயலாளர் சந்திரமோகன், அரசு செயலாளர் ஹாஜி கோஜின், சிறப்பு செயலாளர்கள் மேத்யூ சாமுவேல், தேவநீதிதாஸ், கவுன்சிலர் மதிவதனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் திருவுருவ சிலையை பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் இன்று திறந்து வைத்தார். புதுவை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் முன்னாள் துணை பிரதமரும் பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் தந்தையுமான அமரர் திரு பாபு ஜெகஜீவன் ராம் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் திரு வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார். அமைச்சர்கள் கந்தசாமி, நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் சிலையை திறந்து வைத்தார். விழாவில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் ஷாஜகான், தலைமைச் செயலர் சந்திரமோகன், கலெக்டர் ராகேஷ் சந்திரா மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் முதல் மாநாட்டை மார்ச் 6ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாய் நடத்தி கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்க முடிவு செய்யப்பட்டது. புதுவை ஹோட்டல் அண்ணாமலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் கட்சியின் தலைவர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கட்சியை பலப்படுத்துவது, கட்சியை மக்களிடம் பிரபலப்படுத்தும் வகையில் அனைத்து தொகுதிகளிலும் கட்சிக் கொடி ஏற்றுவது, கட்சியின் முதல் மாநில மாநாட்டை மார்ச் 6ஆம் தேதி நடத்துவது, அனைத்து பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்து மாநாட்டை மிக பிரம்மாண்டமாய் நடத்தி கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஆனந்த பாஸ்கரன், ராஜவேலு, பொதுச் செயலாளர் பாலன், முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜெயபால், லூயி கண்ணையா, ஞானம், வேல்முருகன் உள்ளிட்ட பலரும் 30 சட்டசபை தொகுதியிலிருந்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் நகர் டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ரோபோ கழக தொடக்க விழாவை புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் நகரில் உள்ள டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதுவையிலேயே முதன்முறையாக ரோபோ கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. பிரம்மாண்டமான இவ்விழாவினை டான்போஸ்கோ பள்ளியும் ஆச்சாரியா ரோபோ கம்பெனியும் இணைந்து நடத்தியது. மேலும் மாணவர்களுக்கு ரோபோ தயாரிப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என துவங்கப்பட்ட விழாவில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஜான் சந்தோஷம் வரவேற்று பேசினார். அருட்தந்தை தார்சியூஸ் ஆரோக்கியசாமி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதுவை பொறியியல் கல்லூரியின் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பேராசிரியர் தனஞ்சயன் ரோபோ கழகத்தினை பற்றிய அறிமுக உரையினையும், ஆச்சாரியா ரோபோ கம்பெனியின் தலைமை செயல் அதிகாரி இளமாறன் ரோபோவின் செயல் விளக்கத்தையும் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தேர்தலை முன்னிட்டு டாப் 10 குற்றவாளிகளை கண்காணிக்க உள்ளோம் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் அந்தந்த பகுதி எஸ்பிக்கள் பாதுகாப்பு பணி குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதில் வடக்கு பகுதி போலீஸ் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள டாப் 10 ரவுடிகளை கண்காணித்து அவர்களது நடவடிக்கைகளை ஆராயும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ரவுடிகளின் செயல்பாடுகளை அறிய கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், தேர்தலில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க அந்தந்த பகுதியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் செயல்பாடுகளை போலீசார் கண்காணிப்பார்கள். மேலும் தேர்தல் சமயத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரவுடிகள் நடந்து கொண்டால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்று கூறிய அவர், தற்பொழுது எங்களது குறிக்கோள் சட்டசபை தேர்தலை அமைதியாக நடத்துவதுதான். எனவே இதற்கு இடையூறாக யார் நடந்து கொண்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி சிவதாசன் கூறினார். புதுவை சட்டசபை வரும் 15ஆம் தேதி காலை மீண்டும் கூடும் என்று சட்டசபை செயலர் சிவபிரகாசம் அறிவித்துள்ளார். புதுவையில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் கடந்த 2ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் தொடங்கிய கூட்டத்தில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்தார். பின்னர் 4ஆம் தேதி பட்ஜெட் பற்றிய விவாதத்தை அடுத்து சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் மறு தேதி குறிப்பிடாமல் கூட்டத்தை ஒத்திவைத்தார். இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு மீண்டும் சட்டசபை கூடும் என்று அறிவித்துள்ளார். இந்த சட்டசபை கூட்டத்தொடரானது கடைசி கூட்டத்தொடர் என்பதால் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் பேசுவார்கள் என்றும் இறுதியில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவிப்பார் என்றும் தெரிகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள புதுவைக்கு வந்துள்ள பாராளுமன்ற சபாநாயகர் மீரா குமாருக்கு ஆளுநர் மாளிகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
புதுவையில் பாபு ஜெகஜீவன் ராம் சிலை திறப்பு விழா, அன்னை தெரேசா நூற்றாண்டு தொடக்க விழா, வெங்கட சுப்பா ரெட்டியார் தபால் தலை வெளியீட்டு விழா மற்றும் அட்டவணை இன மக்களுக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா, அட்டவணை இன மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா ஆகிய விழாக்களில் கலந்து கொள்ள புதுவைக்கு பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் வந்துள்ளார். அவருக்கு ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் மலர்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், மகளிர் ஆணைய தலைவி கமலினி, அரசு செயலர் ஹாஜி கோஜின், செய்தித்துறை இயக்குநர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு 50% ஒதுக்க வேண்டும் என்று புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் துணைவேந்தர் தரீன் பேசினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் இந்திய மனித உரிமை ஆணையம் மற்றும் பல்கலைக்கழக இந்தி துறை இணைந்து இலக்கியம், சமுதாயம் மற்றும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கை நடத்தியது. பல்கலைக்கழக பண்பாட்டுக் கூடத்தில் நடைபெற்ற துவக்க விழாவிற்கு தேசிய மனித உரிமை ஆணைய பொதுச் செயலாளர் மணி தலைமை தாங்கிட பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் நந்தகிஷோர் மற்றும் துணைவேந்தர் தரீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். துணைவேந்தர் தரீன் பேசுகையில், தற்பொழுது உலகெங்கும் மகளிர் உரிமை, தாழ்த்தப்பட்டோர் உரிமை, குழந்தைகள் உரிமை போன்றவைதான் மிக அதிகமாக பேசப்படுகின்றன. அதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற தீர்மானம் நீண்ட நாளாக விவாதத்துடன் நிற்கிறது என்றும், ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்கிறோம், அவ்வாறுள்ள நிலையில் 50% ஒதுக்க வேண்டும் என்று பேசினார். கருத்தரங்கில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.